பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர இந்த குலாப் ஜாமுன் தான். ஆனா இது ஃப்ரீயே இல்லைன்னு எத்தனை பேத்துக்கு தெரியும்? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. ஒரே டைம்ல 2 பொருளை வாங்க வைக்கிறதுக்கான சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் இது. இதை தூக்கி போட்ட குலாப் ஜாமுன்ல மட்டும் இல்ல, எல்லா கடையிலயும் யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டுட்டு 400 ரூபாய் மதிப்பான ட்ரெஸ் 800 ரூபாய் டேக் வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா 400 ரூபாய் தான் நீங்க வாங்க போற அந்த ஃப்ரீ ட்ரெஸ். இத பிராண்ட்ஸ் முக்கியமா 5 ரீசன்காக பண்றாங்க. நம்பர் 1, illusion of free. சீசனே இல்லாத டைம்ல சேல்ஸ் கம்மியாகும் போது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு பிரீமியமா சொல்லுவாங்க. அப்போ உங்க பிரெயின் ஃப்ரீங்கிற வார்த்தை ஒரு கெயினாவும் 50% லாஸா பார்ப்போம். நம்பர் 2, ஸ்டாக் கிளியரன்ஸ். ரொம்ப நாளா மூவ் ஆகாத ஸ்டாக்ஸை உங்க தலையில கட்டுறதுக்கான ஈஸி ஸ்ட்ராட்டஜி. 3, இன்க்ரீஸ் இன் பாஸ்கெட் சைஸ். ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு பையன் தந்த கஸ்டமரை ஃப்ரீன்னு சொல்லி பேக்கை ஃபில் பண்ணி அனுப்புறது. 4, சோஷியல் ப்ரூஃப். இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது கடையில கூட்டம் அள்ளும். நீங்க அந்த கடையை பார்த்துட்டு கூட்டம் இருக்குது, பொருளை நல்லா இருக்கும்னு நினைச்சு நிறைய வாங்கிட்டு வந்துடுவீங்க. லாஸ்டா, ரெசிப்ரோசிட்டி பயாஸ். உங்களுக்கு எந்த பொருள் ஃப்ரீயா கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சந்தோஷமாயிருவீங்க. அது உங்களை எமோஷனலி ஹை ஆக்கி திரும்ப அந்த கடையை கூட்டு வரும். அவ்வளவுதான். ஸோ கைஸ், ஆடி ஆஃபர்னு சொன்னோம்னா பல்லு அடிச்சுட்டு போய் அடி வாங்கிட்டு வர உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.